ஜெயராம் அவர்கள் முதல் 3 ஆழ்வார்கள் பற்றி இப்ப பேசுறாங்க. श्री शैलेश दयापात्रं दीपक्याति गुणार्णवं यतीन्द्र प्रवनं वन्दे रम्य जामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणौ प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमद्ददङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदास्वयवट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमेश्रा श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. இங்கே வந்திருக்கும் அடியார்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆழ்வார்களை பத்தி நம்ம பார்க்கும்போது பெரிய ஆழ்வார் பார்த்தோம், அப்புறம் நம்ம ஆழ்வார் பத்தி பார்த்தோம், அப்புறம் போன மாதம் வாமன சரித்திரம் வாமன அவதாரம் பத்தி பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூஷனா வாமன அவதாரத்துக்கும் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்புக்கும் எப்படி சம்பந்தம்ன்றது அப்படியே போக போக பார்ப்போம். ஸ்ரீயப்பதியான பகவான் இப்படி 14 லோகம் படைச்சு 8.5 மில்லியன் ஜீவராசிகளுக்கு உடல் கொடுத்து மனசு கொடுத்து புத்தி கொடுத்து இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமமான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணாலும் அவ்வளோ சாமர்த்தியமானவர் இல்லை அவர். ஏன் அவர் சாமர்த்தியமானவர் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா, நம்மளாம் இன்னும் இருக்கோமே, நம்ம இன்னும் மோட்சம் பெறல இல்லையா, நம்மளாம் இன்னும் அதே பாடியில இருக்கிறோம். கலியுகம் ஆரம்பிச்சு 5000 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ நம்ம தான் சாமர்த்தியமானவர்கள், பகவான் இன்னும் நம்ம போய் அடையல இல்லையா. ஸோ ஆனா பகவான் அப்படி விடாதது இல்லை. நம்ம என்னதான் சம்சாரத்துல மூழ்கி கிடந்தாலும் பகவான் இப்படி சிந்தனை பண்றாரு, எப்படி கோடி ஜீவன்ல ஒரு ஜீவனாவது என்ன சேருமா, அப்படி சேர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பகவான் உட்கார்ந்து யோசிக்கும் போது அபிநவ தசாவதாரம் பண்ணணும் அப்படின்னு பகவான் யோசிக்கிறார். எப்படி இந்த கலியுகத்துல மனிதர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் எப்படி மீட்டு திருப்பி வைகுண்டம் கூட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிநவ தசாவதாரம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் பகவான் சஸ்திரபாணியா என்ன சாதிக்க முடியலையோ அதை ஆழ்வார்கள் சாஸ்திரபாணியா சாதிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த வேதாந்தங்கள்ல இருக்கும் அந்த ஒரு மறை என்ன மறை சொல்லுது. இப்ப இந்த மறை நான் சொன்னேன் இல்லையா, அப்ப வேதத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு, மறை அப்படின்ற ஒரு பேர் இருக்கு, தமிழ் பேர். வேதத்துக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா அது மறைன்னு சொல்லுவாங்க. ஏன் அதை மறை அப்படின்னு சொல்றாங்கன்னா, வேதம் எல்லா விஷயத்தையுமே மறைத்து தான் பேசும். ஃபார் எக்ஸாம்பிள் வேதம் புண்ணியம் பாவம் அப்படின்னு பேசும். இப்போ நான் இருக்கிறேன், நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன் யாருன்னா சொல்ல முடியுமா? பார்த்து சொல்ல முடியாது இல்லையா. அடுத்து யாரை பார்த்தும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா புண்ணிய பாவங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லையா, அதிர்ஷ்ட விஷயம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வேதம் சொல்லும். கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை யார் வேணா சொல்லிடலாம், ஆனா கண்ணுக்கு தெரியாத பாவம் புண்ணியம், வருணன் இந்திரன் இந்த மாதிரி ஸ்வர்கலோகத்துல இருக்கிற தெய்வங்களை பத்தி பேசும். ஸோ இந்த மாதிரி வேதம்னுக்கு மறை என்ற பெயர் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வேதத்துலதான் மறைன்னு சொல்றதுக்கு பகவானையே மறைத்து தான் காமிக்கும், பரமாத்மாவை பத்தியே மறைத்து தான் காமிக்கும். தெக்க தெளிவா இதுதான் பகவான் அப்படின்னு கூட இருக்காது, எல்லாமே மறைத்து 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 காமிக்கிறதுனாலதான் வேதத்துக்கு மறை அப்படின்ற பெயர் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த வேதத்துல மறை என்று இருந்தாலும் ஆழ்வார்கள் கருணையால் நமக்கு அந்த வேதம் உபனிஷத் இதுல இருக்கிற அந்த ரகசிய அர்த்தங்களை அழகா பாசுரங்களாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கிறார்கள் இல்லையா. சோ அது மட்டும் இல்ல, நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேதத்துல குறிப்பிட்டிருக்கிற அந்த விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா பாசுரங்கள்ல இருக்கிற அதே பகவான் நம்ம திவ்ய தேசத்தை பத்தி எழுதுவாங்க ஆழ்வார்கள். ஸ்ரீரங்கம் போய் பார்க்கலாம், திருவேங்கடம் போய் பார்க்கலாம். அப்போ கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி வேதம் சொன்னாலும் கண்ணுக்கு தெரிகிற அந்த பகவானை காமிச்சு கொடுக்கிறது அந்த ஆழ்வார்களுடைய பாசுரம். அப்படி முதல் சிறப்பு இருக்கு. இரண்டாம் சிறப்பு என்னன்னா, வேதத்துல இப்ப அஸ்வமேத யாகம் இப்படி புரியாத ஒரு விஷயமா தான் இருக்கும், காலத்துக்கு ஏற்படாத ஒரு விஷயம். இப்ப கலியுகத்துல அதை பத்தி எல்லாம் நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியாது, அஸ்வமேத யாகம்லாம். ஆனா நம்ம ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல சரணாகதி அப்படின்னு வேதத்துல இருக்கிற அதே விஷயம் தான் காலத்துக்கு ஏற்பாப்புல எளிமையாவும் இனிமையாவும் கூறப்படும். இந்த மாதிரி
தமிழ் பாசுரங்கள் வேதத்தை விட இந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயத்தை இனிமையாகவும் எளிமையாகவும் ஆழ்வார்கள் கூறுகின்றார்கள். இதனாலதான் ஸ்ரீமத் பாகவத புராணத்துல 11th canto அந்த இதுல குறிப்பிட்டிருக்காங்க. கலௌ கலௌ பவிஷ்யந்தி நாராயண பராயணஹ க்வசித் க்வசித் மகாராஜா திரவிதேஷு ச பூரிஷஹ தாமிரபரணி நதி யத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபுண்யா பிரதீச்சி ச மகாநதி அப்படின்னு. ஸோ ஒரு பொதுவா அடியனுக்கு நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏன் அது தமிழ்நாட்டுல மட்டும் இவ்வளோ ஒரு பக்தி இது இருக்கு? திவ்ய தேசங்கள்ல 64 திவ்ய தேசங்கள் மட்டும் எப்படி அது தமிழ்நாட்டிலேயே இருக்கும்? தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி பக்தி பிறக்கிறது? தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி இவ்வளோ பக்திமான்கள் ஆழ்வார்கள் அவதரிக்கிறாங்க? வேற ஏதோ ஸ்டேட்ல பிறக்கலையா? வேற ஏதோ நாட்டுல பிறக்கலையா? அப்படின்னு இதெல்லாம் பாகவதத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. திரவிடேசு, அதாவது திரவிட தேசத்துலதான் ஆழ்வார்கள் பிறப்பார்கள். அது மட்டும் இல்ல, தாமிரபரணி, காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடியே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தந்த இடத்துல இந்தந்த நதி பக்கத்துல இப்படி பிறப்பாங்க அப்படின்னு. இப்ப இந்த தாமிரபரணி பக்கத்துல அவதரிச்சவர் தான் நம்மாழ்வார். கிருத்தமாலா வைகை அப்படின்னு சொல்றதுதான் பெரிய ஆழ்வார் ஆண்டாள் அங்க அவதரிக்கிறாங்க. காவேரின்னா நம்மளுக்கு தெரியும், திருப்பான் ஆழ்வார் அங்கதான் அவதரிக்கிறாரு. பயஸ்வினின்றது பாலார், அந்த கர்நாடகால இருந்து அந்த 295 கிலோமீட்டர்ஸ் அப்படியே அந்த பாலார் அந்த ட்ரிபியூட்டரியா உள்ள போகுது இல்லையா? சோ அந்த பாலார் பக்கத்துல தான் இன்னைக்கு நம்ம எடுத்து பேசக்கூடிய பொய்கை ஆழ்வார். அவங்க எல்லாருமே அந்த பாலார் பக்கத்துல தான் அவதரிக்கிறாங்க. இப்படி 300 யுகத்திலேயே காமிச்சு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அவதரிப்பாங்க ஆழ்வார்கள்ன்றது வருவாங்க அப்படின்றத காமிச்சு கொடுக்கறது இல்லையா? ஸ்ரீமத் பாகவதம் எல்லாமே பிரமாணத்தை வச்சுதான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அப்படி எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்கு. சோ ஆழ்வார்கள்ன்றது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி வரப்போறாங்க அப்படின்னு. சோ அதுக்கு அந்த பிரமாணத்தை சொல்லணும்னு நிறைய ஆசைப்பட்டேன். சோ இப்போ இவங்களோட அவதாரம் முதல் 3 ஆழ்வார்கள் இல்லையா? ஆழ்வார்கள் இருக்காங்க. அதுல முதல் 3 ஆழ்வார்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்னன்னா, இவங்க பிறந்த இடமே பாருங்க, காஞ்சிபுரத்துல பிறக்கிறாங்க. மோட்சஸ்தலங்கள் 7 அப்படின்னு சாஸ்திரம் கொண்டாடுறது. அந்த 7 மோட்சஸ்தலங்கள்ல மிகவும் பெருமை வாய்ந்தது காஞ்சி. ஏன் காஞ்சி அப்படின்னாலே பிரம்மாவால், காண்றது பிரம்மாவை குறிக்கும், பிரம்மாவாலே பூஜிக்கப்பட்ட இடம் அப்படின்றத அந்த காஞ்சி கஷேத்திரத்துக்கே ஒரு பெரும் தனியேற்றம். அப்ப அந்த காஞ்சிபுரத்துல இருக்கும் பேரருளாளன் தேவராஜ பெருமாள் இருக்கார் இல்லையா? உலகத்துக்கே ஆழ்வார்களை கொடுத்த பெருமாள் அவர், உலகத்துக்கே ராமானுஜரை கொடுத்த பெருமாள் அவர், உலகத்துக்கே ஆச்சாரியன்னா யாரு அப்படின்னு காமிச்சு கொடுத்த அந்த பெருமாள் அவர் இல்லையா? பெரும் தான வல்லல் அவர் தான், அந்த பெருமாள் தான். அப்பேற்பட்ட வலிமையாகவும் பெருமையாகவும் இருக்கிற கஷேத்திரம் காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்துல பொய்கையில அவதரிக்கிறார். பொய்கைனா பாண்டு, அதனாலதான் பொய்கை ஆழ்வார் அப்படின்ற பேர் வருது. பொய்கைனா பாண்டு. எப்படி ஒரு பாண்ட் ஒரு மழை காலத்துல தண்ணி அப்படியே வாங்கிட்டு வெயில் காலத்துல வெப்ப காலத்துல மனிதர்களுக்கு தண்ணியை கொடுக்குதோ, அந்த மாதிரி பகவானுடைய குணம், பகவானுடைய லீலை, பகவானுடைய ரசம், பகவான் பக்தினா என்ன, சரணாகதினா என்ன, பகவானை இப்படிலாம் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு எல்லா தத்துவமும் ரகசியமும் எல்லாமே பாசுரத்துல பொய்கை ஆழ்வார் ஒரு தண்ணி மாதிரி எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு நம்மள மாதிரி தாகத்துல இருக்கிற ஜீவன்களுக்கு அவங்க அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அதனாலேயே அவர் பொய்கை ஆழ்வார் என்று கூறுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்கள் அயோனிஜர்கள். அயோனிஜர்கள்னா அவங்க ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தால தோன்றவில்லை. which means they were not born to like ஒரு parents, அவங்களுக்கு அவங்க அப்படி அவதரிக்கல. சோ அயோனிஜர்கள் எப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தால அவங்க தோன்றவில்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டோமோ, அப்போ நம்ம அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வளர்ந்தாங்க, யார் பால் கொடுத்தாங்க, எங்க போனாங்க வந்தாங்கன்னு நம்ம பேசக்கூடாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பாகவதர்களுக்கு லைஃபையே நம்ம பத்தி நம்ம முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அதை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. அப்படி இருக்கிறதுனால இவர்களுக்கு அயோனிஜர்கள் என்று பெயர் இருக்கு. அப்போ இவங்களுக்கு கர்மாவால் பிறக்கல. ஒரு இப்ப நம்ம எல்லாருமே ஒரு பாப புண்ணியத்தால் நம்ம பிறவி எடுத்துக்கோம். இந்த உடல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? பண்ண பாபத்துக்கு துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் பண்ண புண்ணியத்துக்கு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த ஒரு பாடி, அதுக்குள்ள ஒரு ஆத்மா மாட்டிக்கிட்டு கிடக்கிறது இல்லையா? பட் அவர்கள் அப்படி இல்லை. அவங்க கர்மாவால் பிறக்கிறது இல்லை, கருணையால் பிறக்கிறாங்க, பகவான் சங்கல்பிச்சதால் பிறக்கிறாங்க இல்லையா? சோ இப்போ இந்த பொய்கை ஆழ்வார் இது நம்ம இப்ப இடத்த பார்த்துட்டோம், காஞ்சிபுரத்துல அவதரிச்சிட்டார் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப என்ன டைம் பீரியட்ல பிறக்கிறாங்கன்னா, இவங்க துவாபர யுகம் அந்த டைம்ல பிறக்கிறாங்க. கண்ணனுடைய அவதாரத்துக்கு அப்புறம் ஐப்பசி மாசம் திருவோண நட்சத்திரம், அதுலதான் பொய்கை ஆழ்வார் அவதரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பூதத்தாழ்வார் தனிஷ்டா
அவிட்ட நட்சத்திரத்துல அவதரிக்கிறாரு. அப்புறம் சதய நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரத்துல பேயாழ்வார். அப்படியே வரிசையா அந்த மகர ராசியில அப்படியே வரிசையா ஒரு 3 நட்சத்திரத்துல போய் 1, 2, 3 அப்படின்னு 3 ஆழ்வார்களும் அவதரிக்கிறாங்க. இப்ப இந்த பொதுவாகவே ஜோதிஷ சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி தான் சனி பகவானுடைய முதல் வீடு காலச்சக்கரத்துல. அப்போ சனி தான் வந்து அந்த ஒரு அந்த 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 ஒரு ஆஸ்பிஷியஸ்னஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பேசிக்கலா அந்த ஒரு ஆன்மீகத்துல பயங்கரமான ஒரு திருப்பு முனையை கொண்டு வர ராசி மண்டலமே அந்த மகர ராசி தான். அந்த மகர ராசியில திருவோண நட்சத்திரத்துல அவதரிக்கிறவர் தான் பொய்கை ஆழ்வார். இப்ப இந்த பொய்கை ஆழ்வார் பார்க்கும்போது இப்போ அந்த திருவோண நட்சத்திரத்துக்கே ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஒரு நட்சத்திரத்துல சில நட்சத்திரத்துல ஆச்சாரியர்கள் அவதரிப்பாங்க, சில நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குருமார்கள்லாம் அவதரிப்பாங்க. ஆனா திருவோண நட்சத்திரத்துல மட்டும்தான் பகவானும் அவதரிச்சார், ஆச்சாரியனும் அவதரிச்சார், ஆழ்வார்களும் அவதரிச்சார். அதனால அந்த திருவோண நட்சத்திரத்துக்கே ஒரு தனி சிறப்பு இருக்கு. சோ இவங்க காலத்தை பார்த்தோம் இல்லையா. இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஆழ்வாரும் ஒரு நித்திய சூரியோட ஒரு அவதாரம். அப்ப பொய்கை ஆழ்வார் வைகுண்டத்துல என்னவா இருந்தாரு அப்படின்னா அவர் தான் பாஞ்சஜன்யம் இல்லையா. கிருஷ்ணர் வந்து கையில வச்சிருக்காரு இல்லையா பாஞ்சஜன்யம். அது வந்து எவ்வளவு லக்கி இல்ல, லைக் பாஞ்சஜன்யம் லைக் பகவானுடைய திருவாய் படுறது. இன்னொரு ஆழி கூட பகவான் சங்கல்பிச்சு வேற யாருக்கோ தான் போய் ஹெல்ப் பண்ணதே ஒழிய பகவான் அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து தன்னுடைய திருவாயில வச்சிருக்காரு இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு புண்ணியத்தை பண்ணி அந்த எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கோம் அந்த பாஞ்சஜன்யம். அந்த பாஞ்சஜன்யத்தோட அவதாரம் தான் பொய்கை ஆழ்வார். இப்போ பொய்கை ஆழ்வார் வந்து அந்த காஞ்சிபுரத்துல திருவெக்கா அப்படின்ற ஊர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்ற ஒரு கோவில்ல அங்க இருக்கிற அந்த பொய்கையில தான் அவர் அவதரிக்கிறார். அவர் அவதரிச்சுட்டு பகவான் யோசிக்கிறாரு, சரி ஒருத்தர் வந்து காஞ்சிபுரத்துல பிறந்துட்டாரு, அவதரிச்சுட்டாரு, அவர் வந்து பொய்கை ஆழ்வார். இன்னொரு ஒருத்தர் திருக்கடல் மல்லை அப்படி மகாபலிபுரம் அந்த சைட்ல ஒருத்தர் வந்துருவாரு. பார்த்தசாரதி பெருமாள் வந்து பேய் ஆழ்வாரை கொடுத்துருவாங்க. சோ இப்படி 3 பேர் வந்து 3 டிஃப்ரெண்டான ஒரு லொகேஷன்ல இருந்தாலும் பகவானுக்கு தெரியும் இந்த 3 பேரை எங்க எப்போ எப்படி இணைக்கணும் அப்படின்னு. ஏன்னா பகவானுக்கு சத்சங்கம்னா அவ்வளவு பிடிக்கும். இப்ப நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து உள்ளவங்க, ஆனா இப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து நம்ம இல்லையா பகவத் விஷயத்துல. அந்த மாதிரி பகவான் வந்து பாக்குறாரு, ஓகே இவரு இங்க இருக்காரு மகாபலிபுரத்துல, இவரு இங்க மயிலாப்பூர்ல இருக்காரு, பார்த்தசாரதி பெருமாள்னு இருக்காரு, இவரு இங்க காஞ்சிபுரத்துல இருக்காரு, இவங்க 3 பேரை எப்படி ஒரு இடத்துல கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பகவான் சிந்தனை பண்ணிட்டாரு. அவர் சிந்தனை பண்ணா எப்படி எல்லாமே அதுபடி தானே நடக்கும். சோ திருக்கோவிலூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோவிலூர் கஷேத்திரத்துக்கு வராங்க. இப்ப இந்த திருக்கோவிலூர் கஷேத்திரத்துக்குள்ள வரும்போது பயங்கரமான ஒரு மழை. பொய்கை ஆழ்வார் தான் முதல்ல வராங்க. மழை வந்து அப்படியே கல்லு விழுற மாதிரி அப்படியே மழை அப்படியே கொட்டுன்னு கொட்டுது. அப்போ பொய்கை ஆழ்வார் என்ன பண்றாரு, அப்படியே பகவானை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஹட்டு மாதிரி இருக்கு, அந்த ஹட்டுக்குள்ள உள்ள போகிறாரு, உள்ள போய் தங்குறாரு. அப்படி அந்த ஹட்டுக்குள்ள போய் உள்ள போய் இருக்கும்போது அவர் உள்ள போயிட்டு சரி நம்ம வந்து பகவானை தரிசிக்க முடியாது, பகவான் நாமாவை சொல்லலாம்னு சொல்லிட்டு பகவான் நாமாவையே சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல மழை நிக்கணும்னு பாக்குறாரு, மழை நிக்கல. சரி நம்ம பகவான் நாமாவை சொல்லிட்டே இருக்கோம், பகவான் நாமாவை சொல்லிட்டே இருக்காரு. அப்ப டக்குன்னு யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. யாரு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க பூதத்தாழ்வார் வராரு. உடனே இவர் வைஷ்ணவர் இல்லையா, வைஷ்ணவர்களுக்கே ஒரு தனி குணம் இருக்கு. எப்பவுமே வந்து அவர்கள் வந்து ஒரு சத்து விஷயத்தை பரப்புறதா இருந்தாலும் சரி, சத்து விஷயத்தை உள்ள யாராவது சொல்ல வருதா இருந்தாலும் இடம் கொடுப்பார்கள் இல்லையா. இப்ப இந்த காலத்துலதான் வந்து இந்த வீட்டு வாசல்ல நாயை வச்சுக்கிட்டு வரவங்களையும் வெளியில துரத்தி விட்டுருவாங்க. சோ அவங்க அப்படி கிடையாது இல்லையா. சோ அந்த சத்து விஷயத்தை உள்ள கொண்டு வர்றது அவருக்கு தெரியுது. பூதத்தாழ்வார் ஆப்போசிட்ல இருக்காங்க. சோ பூதத்தாழ்வாருக்கு கதவு திறந்து விடணும். பூதத்தாழ்வாரும் அப்போ பொய்கை ஆழ்வார் சொல்றாரு, ஒருவர் படுக்கலாம், அந்த இடமே குட்டியா இருக்கு இல்லையா, ஒரு ஆள் படுக்கலாம், ஆனா நீங்க வந்தீங்கன்னா 2 பேர் உட்காரலாம் அப்படின்னு, 2 பேர் உட்காந்துக்கலாம் அப்படின்னு. சோ அவரு வருவார், பூதத்தாழ்வார் வருவாங்க, 2 பேர் உட்காந்து. இப்ப 2 சாது சங்கத்துல 2 பேர் வந்தாச்சு. இப்ப 2 பேர் வந்துட்டா வந்து அவர் வந்து நீங்க எங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க, என்ன பண்ணீங்க, அது பண்ணீங்க, லௌகிக விஷயம் எல்லாம் பேச மாட்டாங்க. அப்படியே பகவத் விஷயத்தை ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி அப்படியே ஆனந்தத்துல இருக்கிறாங்க. அப்படி 2 பேரும் பகவத் விஷயத்துல அப்படியே பகவானுடைய ரூப லீலைகள் அப்படியே திளைச்சிட்டு இருக்கும்போது 3ஆவதா யாரோ ஒருத்தர் கதவு தட்டுறாரு. சரி யாரா இன்னொருத்தர் கதவு தட்டும் போது பார்த்தா அங்க பேய் ஆழ்வார் நிற்கிறாரு. அப்ப இவங்க 2 பேர் சொல்றாங்க, ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் வந்தா நிற்கணும் அப்படின்வாங்க. ஆனா வைஷ்ணவர்கள் இல்லையா, அகைன் ஆழ்வார்கள் இல்லையா, அவங்க தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு சாது வரணும் அப்படின்றதுக்காக நிக்கிறதுக்கு தயாராகி அந்த 3ஆவதா பேய் ஆழ்வாரை உள்ள விடுறாங்க. அப்ப பேய் ஆழ்வார் உள்ள வந்து 3 பேர் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. 3 பேர் நின்றுட்டு பகவத் விஷயத்துல அவ்வளவு சந்தோஷமா பகவானை பத்தி பேசிட்டு இருக்கும்போது
வைகுண்டத்துல பகவான் யோசிக்கிறார், இதுக்கப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு சைலண்டா அப்படியே ஸ்ரீதேவி தாயாரோட கையை அப்படி வச்சு அவர் அப்படியே எஸ்கேப் ஆக பாக்குறாரு. அப்போ தாயார் அப்படியே பிடிச்சிட்டு சொல்றாங்க, எங்க போறீங்க அப்படின்னு. இல்ல அங்க சாது சங்கம் வந்துருச்சு, அதனால நான் அங்க போறேன் அப்படின்னு. சாது சங்கம்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு தாயாரும் வராங்க, பெருமாளும் வராங்க. உள்ள வந்துட்டு அந்த ரூமுக்குள்ள இருட்டு இல்லையா, அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லை, அப்போ ஃபுல் இருட்டு அந்த ரூமுக்குள்ள. அப்ப 4வது 5வதா அம்மா அப்பா தாயாரும் பெருமாளும் வந்துட்டு அந்த 3 பேரை போட்டு அப்படியே நசுக்கி பொழியறாங்க. ஏன்னா பகவான் ஆயன் இல்லையா, அவன் கண்ணன், எல்லார்கிட்டயும் சுலபமா பழகுவான். அவன் பகவானா இருந்தாலும் பகவான் சுலபமா எல்லார்கிட்டயும் பழகுவார் இல்லையா. பசுமாடு கிட்ட கூட அப்படியே கட்டிப்பாரு இல்லையா. சாந்திபனி முனிவர் தன்னுடைய குரு கிட்டதான் ஒரு தலையை குனிவாரே ஒழிய ஒரு பக்தனுக்காக ஒரு என்ன வேணா பண்ணுவாரு, ஒரு பக்தனுக்காக. அதனால அப்படியே புரியுறாரு, அந்த 3 ஆழ்வாரையும் போட்டு புரியுறாரு. இவங்க அந்த 3 ஆழ்வாருக்கு ஒண்ணும் புரியல, யாரா இது 4வது 5வதா 3 பேர் தான் நிக்கலாம்னு பார்த்தா 4வது 5வதா 2 பேர் வந்து என்ன புரியுறாங்க அப்படின்னு. சரி, இப்போ இவங்க ஆழ்வார்கள், அதனால அவங்க வந்து அவங்களுக்கே தெரியும், பெரிய யோகிகளுக்கே தெரியும், நம்ம முன்னாடி வந்தோம்னா அப்படியே ஒரு கண்ணாடி ஷெல்ஃப்ல ஒரு பொருளை பாக்குற மாதிரி அவங்க அப்படியே பர்ஃபெக்டா பார்ப்பாங்க. நம்ம யாரு, எதுக்கு வந்திருக்கோம், நம்ம என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம், என்ன கேட்க வந்திருக்கோம்ன்றது கிளியரா பார்ப்பாங்க இல்லையா. அப்போ ஆழ்வார்கள், அப்போ அவங்க என்ன பண்றாங்க, மானசீகமா ஒரு பூஜை பண்றாரு. யாரு, நம்ம பொய்கை ஆழ்வார். அவர் அப்படிதான் முதல் திருவந்தாதி பாசுரமே ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்றாரு, வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்றாரு. விச் மீன்ஸ் இந்த மொத்த அர்த்தம் இருக்கு இல்லையா, இந்த மொத்த அர்த்தையே நான் ஒரு விளக்கா வச்சுக்கிறேன். இந்த மொத்த பூமி, இந்த மொத்த அர்த்தத்துல இருக்கிற ஓஷன்ஸ் இருக்கு இல்லையா, கடல், அந்த கடல் எல்லாம் அதுல இந்த விளக்குல நெய் ஆகட்டும். இந்த சூரியன் இருக்காரு, சூரியன், அந்த சூரியன் எதுக்கு சும்மா வானத்துல எரிஞ்சிட்டு இருக்காரு, அந்த சூரியன் வந்து நெருப்பா எரியட்டும். இப்போ இது ஒரு விளக்கு அழகா எரியும் இல்லையா. அப்போ இப்பேற்பட்ட அந்த ஒரு பெரிய ஒரு விளக்க வச்சு நான் பாக்குறேன், யார் அந்த 4வதா 5வதா வந்திருக்கிற ஒரு பர்சன் யாரு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மானசீக பூஜை பண்றாரு. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் ஒரு சின்ன விளக்கு போறாதா ஏத்துறதுக்கு அப்படின்னா, அந்த இடம் திருக்கோவிலும் இல்லையா. திருக்கோவிலூர் திவ்ய கஷேத்திரத்துலதான் உலகளந்த பெருமாள் அவதரிக்கிறார், திருவிக்கிரமன். இதுதான் போன மாசம் நம்ம பார்த்தோம் இல்லையா, வாமனனா இருந்து திருவிக்கிரமனா எப்படி அவர் மாறினாருன்னு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு பெரிய பகவான விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கிற அந்த இவ்வளவு பெரிய ஒரு பகவான ஒரு சின்ன விளக்கு எடுத்து எரிய முடியாது இல்லையா. அதனாலதான் இந்த மொத்த பூமியே நான் ஒரு விளக்கா வச்சுக்கிறேன், இந்த மொத்த பூமியில உள்ள எல்லா கடல் எல்லாத்தையும் ஒரு நெய்யா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகவான் அப்படியே பாக்குறாரு. அப்படியே பகவான் இப்படி பார்க்கும்போது முதல்ல அத அப்புறம் பூதத்தாழ்வார் சொல்றாரு, அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக, அன்பு அப்படியே நான் ஒரு விளக்கா வச்சுக்கிறேன். பகவத் விஷயத்துல ஆர்வம் ரொம்ப முக்கியம், அந்த ஆர்வமா நான் ஒரு நெய்யா வச்சுக்கிறேன். அப்படி யாருன்னு நான் பாக்குறேன்ற போது அவருக்கு தெரியுது நரநருக்கு அப்படின்னு. சோ அப்படி பார்த்த உடனே பேயாழ்வார் தான் 3வதா பாடுறாரு பக்கத்துல இருந்து, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்றாரு. அப்ப திருக்கண்டேன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தாயார் தான் முக்கியம் இல்ல, என்னைக்குமே அம்மா தான் ஃபர்ஸ்ட். சோ அவங்க பகவானை கூட பார்க்கல, அங்க தாயார் தான் பாக்குறாங்க, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். சோ இப்படிதான் வேதாந்த தேசிகன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப அழகா சொல்லுவாரு. அந்த திருக்கோவிலோட திவ்ய தேசத்துல பகவான் அந்த புழிஞ்சாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 3 ஆழ்வார்கள் அப்படியே நெருக்கினாருன்னு சொன்னோம் இல்லையா. அது எப்படின்னா 3 பேரும் 3 கரும்பம், அந்த 3 கரும்பை எப்படி அந்த மிஷின் கூட